நேரம் 6:10. ஆல் இந்தியா ரேடியோ எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் தியாகசாந்தன் அவர்கள். தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்களுள் அகரமாகும் அ என்ற எழுத்து சிகரமாக முதல் எழுத்தாய் அமைந்திருப்பது நாம் அறிந்ததே. அதனால் தான் திருவள்ளுவரும் தனது திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கினார். தமிழ் உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தி குழந்தை பருவத்திலேயே அறவுரையும் அறிவுரையும் அறிந்து கொள்ள அரிச்சுவடியாக ஆத்திசூடியை உலகுக்கு வழங்கினார் ஔவையார். கல்வியின் முதல் ஏடாக விளங்கியதும் அதுவே. இளம்பருவத்திலேயே மனதில் பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஒற்றை அடியில் ஆத்திசூடி தந்தார். எளிதாக புரிந்து கொண்டு ஏற்று வாழ்க்கையில் நடைபோடட்டும் என்பதே ஔவையார் கருத்து. உலகில் அறமே பெரியது என்று எண்ணி அ என்ற எழுத்தை முதல் எழுத்தாக அறிமுகப்படுத்தி அறிவுரையாக அறம் செய்க என கூறாமல் அறம் செய்ய விரும்பு என்றார். அறம் என்பது தர்மம், உதவி, ஈகை, கொடுத்தல் என பல பொருள்களை தரக்கூடியது. கடமைக்காக செய்யாமல், கட்டளைக்காக செய்யாமல் மனத்தால் விரும்பி செய்ய பழகி கொள்ள வேண்டும் என்று எளிய முறையில் அறிவுறுத்துகிறார். தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். அது காலம் மறக்காத புகழையும் கொடுக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு வரும் காலம் இது. இல்லாதவர்க்கு நீ ஒரு கை நீட்டி உதவி செய்தால் பெறுபவர் இரு கைகளால் உன்னை வணங்கி செல்வார் என்பார் அன்னை தெரசா. மன எரிச்சலுடன் உதவி செய்வது அறம் அல்ல. கொடை உள்ளத்துடன் சிறிது கொடுத்தாலும் அதுவே சிறந்தது. ஆகையால் தான் விரும்பி அறம் செய்க என்றார் ஔவையார். விளம்பரத்திற்காக தான தர்மம் செய்வது உண்மையான அறவழி அல்ல. புயல் அழிவு காலத்தில் சிறுமி ஒருத்தி தான் சேர்த்து வைத்த பணத்தை நிதி நன்கொடையாக தந்தாள் என்று செய்தித்தாள்களில் படிக்கிறோம். பிச்சைக்காரர் ஒருவர் தான் பிச்சை எடுத்து சேர்த்த தொகையை சமூக நலநிதியாக தந்தார் என்று செய்தி வருகிறது. பூக்களாய் மலர நினைக்காதே, விரைவில் வாடி விடுவாய். பூச்செடிகளாய் இருக்க கற்றுக்கொள், அப்போதுதான் மலர்களை தந்து கொண்டே இருப்பாய் என விவேகானந்தர் கருத்து சிந்திக்கத்தக்கது. இயற்கை கூட விரும்பி அறம் செய்வதை பார்க்கிறோம். மரங்கள் தான் படைத்த கனிகளை நமக்கும் பிற உயிரினங்களுக்கும் தருவதை அறிவோம். வீடுகளில் வளர்க்கும் பிராணிகள் கூட நமக்காக உதவுவதும் உழைப்பதும் நாம் அறிந்த ஒன்று. நன்றியுடன் நம்மையும் வீட்டையும் காத்து உதவி செய்வதை நாடறியும். இவைகளெல்லாம் மனித வாழ்க்கையில் காணும் அறச்செயல்கள் தானே. பண்டை தமிழர் வாழ்வியல் நெறிகளை அறம், பொருள், இன்பம், வீடு என 4 வகையாக பிரித்திருந்தார்கள். அறம் செய்து பொருள் ஈட்டி இன்பம் பெற்று வீடு வேறு அடைய வேண்டும் என வகுக்கப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே அறநெறிகள் கற்பிக்கப்பட்டன. குடும்பத்தில் அன்பு காட்டி அறம் செய்து வாழ்வதே இல்வாழ்க்கையின் பயன் என்பார் வள்ளுவர். குறள் நூல் படைக்கப்பட்ட பொழுதே முப்பாலாக பிரித்து அவற்றுள் முதற்பாலாக அறத்துப்பாலை வைத்தார் வள்ளுவர். உலக மக்களுக்கு அறம் வலியுறுத்தப்பட வேண்டும் என்னும் நோக்கிலேயே அறம் வலியுறுத்தல் என்று ஒரு அதிகாரமே தந்தார். உயிர்களுக்கு அறத்தை விட நன்மையானது வேறு யாது என கேள்வி எழுப்பும் வள்ளுவர், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்பார். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை என்று அறிவுரை கூறுவார். பிறருக்கு ஏதும் வழங்காமல் தேவைக்கு மேல் வைத்திருப்பவன் திருடன் என குறிப்பிடுகிறார் காந்தியடிகள். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம் இருந்தென்ன பயன் என்று உலக வழக்காக சொல்வர். மகாகவி பாரதியின் துணைவியார் உணவு சமைக்க கொஞ்சம் அரிசி எடுத்து வைத்திருந்தார். இதை பார்த்தார் பாரதி. உணவு கேட்பது போல் சில சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் வந்தன. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவரின் வார்த்தைகள் பாரதியின் நெஞ்சில் பட்டன. குருவிகள் கேட்கவா முடியும்? பிறர் கேட்காமலேயே குறிப்பறிந்து உதவுவதே அறம் என்று எண்ணிய பாரதி சமைக்க வைத்திருந்த அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு அள்ளி போட்டார். அந்த நேரம் பாரதியின் துணைவியார் வந்தார். இங்கே பார் செல்லம்மா, குருவிகள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் உண்ணுகின்றன. சமைத்திருந்தால் நமது இருவரின் பசி மட்டுமே தீரும். இங்கே எத்தனை பறவைகளின் பசி தீருகிறது பார்த்தாயா என்று கேட்டார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை என்ற இலக்கியம் படித்தவர் அல்லவா பாரதி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் புலவர் தியாகசாந்தன் அவர்கள். படைப்பு
திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.